ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பஃப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வெண்ணெயெல்லாம் தேவையில்லை, நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நான் இதில் கிழங்கு வச்சு தான் ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் நம்ம ரொம்ப சுலபமாக செய்திடலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். முதல்ல மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப டைம் ஊறணும்னாலாம் தேவையில்லை, நம்ம இந்த மாவை பிசைஞ்ச உடனே செய்திடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தால் நமக்கு சாஃப்டாக மாவு கிடைக்கும். மேல் பகுதி ட்ரை ஆகாமல் இருக்க அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இதுக்குள்ளே ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு துண்டு கிழங்கு எடுத்து அதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கிழங்கு எப்படி க்ளீன் பண்ணி துருவுறதுன்னு நான் ஏற்கனவே கொழுக்கட்டை வீடியோலலாம் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு கடாய் எடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே நான் 1/4 கப் பச்சை பட்டாணி எடுத்து அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு உள்ளே வைக்கிற ஃபில்லிங் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அது பண்ணலாம். ஆனால் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங் ரெசிபி, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த கிழங்கு லைட்டாக வெந்துடும். அந்த டைம் நம்ம இதை எடுத்துடலாம், ஏன்னா நம்ம இதை பொரிக்கும் போது இன்னும் வேகும், அதனால இந்த பதத்தில் எடுத்துடலாம். உங்களுக்கு மசாலா ட்ரையாக வேண்டானா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நான் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம திரும்பவும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி இதை நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். நம்ம இது லேயர் பண்ணுறதுக்காக மினிமம் ஒரு 7 சப்பாத்தியாவது வேணும், அப்போ தான் நமக்கு நல்ல லேயர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் 7 சப்பாத்தி கிட்ட ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து ஒரு சப்பாத்தி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு கலவையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். மேலே லைட்டாக கொஞ்சம் மாவு தூவிக்கணும். அடுத்து திரும்ப ஒரு சப்பாத்தி எடுத்து மேலே வச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம 7 சப்பாத்தி வரை லேயர் பண்ணிக்கலாம். இப்போ மாவு எண்ணெயும் மிக்ஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க ஒவ்வொரு சப்பாத்திக்கு மேலேயும் இந்த மாதிரி எண்ணெய் தடவி கொஞ்சம் மாவு தூவி கூட செய்துக்கலாம், அப்போது நல்லா தான் இருக்கும். இப்போ கடைசியாக நான் மேலே கொஞ்சம் எண்ணெயும் மாவும் தூவி தடவி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது கேப் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். உங்களால் எவ்வளோ டைட்டாக ரோல் பண்ண முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
அடுத்து நம்ம இதை ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு லேயர் வந்திருக்கு. இப்போ இதையும் நம்ம திரும்ப சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு ஃபில்லிங்கை வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு கலவையை தடவி எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது எண்ணெய் உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கை வச்சு நல்லா சீல் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கை வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபோர்க் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதனால் இந்த மாதிரியே பண்ணிடுறேன். இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதில் கேப் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பொரிக்கும் போது எண்ணெய் உள்ளே போகாமல் இருக்கும். எல்லாமே கரெக்டாக சீல் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மசாலாவும் நமக்கு வெந்து கிடைக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான பஃப் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம செய்து வச்சுருக்க எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மசாலா நீங்கள் சமோசா பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். நம்ம நார்மலாக பஃப் பண்ணணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கே. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வீட்டிலையே செய்திடலாம். இப்போ பாருங்கள், இதில் லைட்டாக கொஞ்சம் லேயராக தெரியுது. ஆனால் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் நல்ல லேயர் தெரியும். இந்த ஃபில்லிங் தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். முட்டையில் கூட செய்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி காட்டின அப்புறம் பாருங்கள், அதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் தெரியுது. இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.